பாகிஸ்தான் ஏன் போர் நிறுத்தம் பண்ணுச்சு? மீண்டும் ஏன் தாக்குச்சு? அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு இன்னமும் குருட்டு புத்தியில இயங்கிட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது இந்தியாவ ஜெயிக்க முடியாது, அடிக்கவும் முடியாதுன்னு அவனுங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா, இந்தியாவ அடிக்கிற மாரியும், ஜெயிக்கிற மாரியும் உள்ளூர்ல ஒரு கற்பனைய கொண்டு போயிறணும் அப்படின்னு நெனச்சாய்ங்க. ஆனா, ராணுவத்தோட கட்டமைப்பு சேர்ந்து கற்பனையா போயிரும்டா அப்படின்னு இந்தியா இப்ப புரிய வச்சிருச்சு. அத பத்தி தான் நம்ம விரிவா பார்ப்போம். IMFல பிச்சை வாங்குன அந்த காலகட்டம் அப்படிங்கிறது போர் நிறுத்தம் அப்படின்ட்டாய்ங்க. அதுவும் எங்க போயி அமெரிக்கா கிட்டயே சொல்ட்டாய்ங்க. எங்கள ரொம்ப அடிக்கிறாய்ங்க, காப்பாத்துங்க போர் நிறுத்தம் அப்படின்னு. அமெரிக்காவும் அந்த பெரிய அண்ணன் தோரணைலாம் அவனுங்களே போர் நிறுத்தத்த அறிவிச்சுட்டாய்ங்க. அதாவது இந்தியா, பாகிஸ்தான் யுத்தம் முடிவுக்கு வருது அப்படின்னு அவர்களே அறிவிச்சது மட்டும் இல்லாம, பெரிய அளவுல அதாவது வெளியுறவுத்துறை 3 வெளியுறவுத்துறையும் உட்கார்ந்து பேசப் போறோம். அதுவும் காஷ்மீர் விவகாரத்த பேசப் போறோம் அப்படின்னு சொல்லி சத்தம் இல்லாம கசிய விட்டாய்ங்க. இந்தியா சட்டுன்னு கூப்பிட்டுச்சு. 3 பெரிய ஆட்கள் யார் யாரு? உங்கூட்டு வெளியுறவுத்துறை, எங்கூட்டு வெளியுறவுத்துறை, வீணா போன பாகிஸ்தானா? அதெல்லாம் கிடையாது. ராணுவ அதிகாரி பேசிக்குவாய்ங்க. நம்மல்லாம் தலையிட போறதே கிடையாது. முதல்ல உனக்கு இதுல எந்த சீனுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வலுவா இந்தியா இறங்கி அடிச்சோம். அதான் என்ன அப்படின்னா ஆக்ட் ஆஃப் வார். அடுத்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு யுத்தமா தான் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். இது பூரா சமகாலத்துல நடக்குது. அப்படி நடக்கும்போது பிச்சை கைக்கு வந்துருச்சு. உடனடியாக இந்தியா மீது ஒரு தாக்குதல். ஒரு பெரும் தாக்குதல் தான். அதாவது முதல்ல நம்ம 300, 350, 400 ஆளில்லா விமானங்கள் பார்த்தோம். இப்ப அவ்வளோலாம் கிடையாது. நெறைய விட்டுருக்காய்ங்க. ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் முழுவதும் அந்த வான்ல ஏகப்பட்ட ஆளில்லா விமானங்கள் விட்டிருக்கார்கள். ஆனா, அவ்வளவுத்தையும் இந்தியா ஒரு தயார் நிலையில தான் இருந்திருக்கு. ஏன்னா, இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது பிச்சை வாங்குறதுக்காக. பிச்சை வாங்குன அப்படி இவர்கள் ஒரு தாக்குதல முயற்சி பண்ணுவார்கள். ஏன் அப்படின்னா, உள்ளூர் ஆடியன்ஸ்க்கு காட்டுறது. அதாவது இதுக்கு முன்னால IMF லோன்னால எங்க கை கட்டி போட்டுருச்சு. லோன வாங்குன ஜோர்ல அடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக, இதத்தான் பண்ணுவாய்ங்கன்னு இந்தியா தயாரா தான் இருந்துச்சு. அவர்களும் அதே பண்ணார்கள். ஆனா, இங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வலுவா இருந்துச்சு. அத வெளிப்படையாவே ஒவ்வொரு அதிகாரியா போட்டு உடைக்க ஆரம்பிச்சுட்டார்கள். இந்தியா எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, எந்த பாதிப்பும் அவர்களோட ஆளில்லா விமானத்தால தரையிலயும் மேற்கொள்ள முடியல, வான்லயும் மேற்கொள்ள முடியல. அவர்கள் வச்ச இலக்க 1 கிட்ட கூட நெருங்க முடியாத அளவு நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு. நம்ம வெற்றிகரமா வீழ்த்திட்டோம். வீழ்த்தினது மட்டும் கிடையாது. இதற்கு பதிலா நம்ம செஞ்சது தான் சிறப்பான சம்பவம். காரணம் என்ன அப்புட்ன்னா, அதாவது இவர்கள் ஒரு கற்பனையா விதைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார்கள். எது? IMFக்காக பாக் ராணுவம் கட்டி போட்டாச்சு. IMF லோன் கிடைச்சோனே பொங்கி எழுந்துருச்சு அப்படின்னு. ஆனா உண்மை என்ன அப்புட்ன்னா, அம்புட்டு டிராமாவோட டிராமாவா அவர்கள் கட்டமைப்பு டிராமா தான் இனிமே பண்ணிக்கணும். அதாவது போர்க்காலங்கள்ல பெரிய அளவு யூனிட் இருக்கிற மாரி எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சு எதிரிகள திசை திருப்புவார்கள். அதே மாரி இனிமே எப்பயுமே நிரந்தரமா பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அந்த அளவுக்கு கட்டமைப்புகள ஒட்டச்சு எறிஞ்சிடுச்சு இந்திய ராணுவம் வெற்றிகரமா. இஸ்லாமாபாத் ஏர் பேஸ்லாம் செத்துச்சு. அதே மாரி இவ்வளவு நாள் நம்ம ஏர் பேஸுகளையே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்ப நல்லா பின் பாயிண்ட்டா இவர்களோட ரேடார் ஸ்டேஷன்ஸ பூரா அடிச்சு உடைச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி வான்படை அறிவிச்சுட்டு போயிருச்சு. இதுக்கு பதிலடி அப்படிங்கிறது ரேடார் ஷெல்டர் முழுக்க தகர்த்து எரிஞ்சிருச்சு இந்தியா. அதே சமயம் இவர்களோட ஏர்பேஸ் அப்படிங்கிறது கணிசமான சேதாரம். இனிமே லான்ச் அப்படின்னு யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரத்த நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அறிவிச்சிருக்கு. இந்த பர்ட்டிகுலர் தாக்குதல்ல மட்டும் அதாவது அவர்கள் ஏர்பேஸ குறி வச்சு நம்ம தாக்குதல் பண்ணும்போதும், அவர்களோட ரேடார் ஸ்டேஷன்கள் போன்ற இடங்கள தகர்க்கும் போதும், உயிர் பலி அப்படிங்கிறது 40 பாகிஸ்தான் வீரர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, பலி எண்ணிக்கை இன்னமும் கூடுதலா இருக்கும். இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அந்த பர்ட்டிகுலர் அந்த பகுதிக்கான பர்ட்டிகுலர் யூனிட் இவ்வளோ வீரர்கள் இருக்கலாம், பாதுகாப்புக்கு போட்டிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணிக்கைய ஸ்மெல் பண்றத வச்சு மட்டுமே நம்ம அறிவிக்கிறோம். பாகிஸ்தான் அறிவிச்சா தான் உண்டு. காரணம் என்னன்னா, நம்ம எல்லா பேஸ்களையும் அதாவது ராணுவம் சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களையும் தாக்குறோம். இஸ்லாமாபாத், கராச்சி அப்படின்னு ஒரு இடம் விடாம தாக்குறோம். அங்க பூரா ராணுவம் குமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஆப்பரேஷன் இருக்கணும். அந்த ஆப்பரேஷன் நடக்கக்கூடிய ஆட்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்கணும். உச்சபட்ச தளபதிகள் அங்க இருந்தே தீருவார்கள். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வெற்றிகரமா நம்ம தாக்கிட்டோம்.
அவர்களும் நம்ம ராணுவ பேஸ நோக்கி தாக்குனார்கள். ஆனா எல்லாமே வான்லயே நியூட்ரலைஸ் பண்ணப்படுது. பதிலுக்கு நம்ம அவர்களோட ஏர் பேஸ நோக்கி தாக்குறோம். எதுவுமே நியூட்ரலைஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. பாதுகாப்புக்கு வச்சிருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த எல்லாம் தான் தட்டி தூக்கிட்டோமே! அதுக்கடுத்து அங்க என்ன ஜீம் பூம்பாவா பாதுகாப்பு குடுக்க முடியும்? எல்லாம் சிதறி போச்சு. அப்படி இருக்கும்போது தான் 40 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கைய நம்ம குடுக்குறோம். ஆனா எங்கருந்து தாக்கணும்? எப்படி தாக்கணும்? எந்த ஒரு பிரஸ் புல்லட்டையும் ரிலீஸ் பண்ணாம இன்னமும் ஒரே ஒரு ஃபுட்டேஜ் எது? மிசைல் லான்ச்சோட ஒரே ஒரு ஃபுட்டேஜ வச்சு இன்னமும் ஆடிக்கிட்டு இருக்காய்ங்க பாகிஸ்தான் ராணுவம். ஆனா அந்த மிசைலுக்கு பதிலடியாக நம்ம குடுத்த ஒவ்வொரு அடியும் மூடி மறைக்கிறதுக்கு திணர்றார்கள். காரணம் என்ன? பேஸ்கள் பத்தி எரியுது. சுத்தி உள்ள ஆட்கள்லாம் ஃபுட்டேஜ் எடுக்கிறார்கள், ரிலீஸ் பண்றார்கள். அங்க எரியக்கூடிய தீய வச்சே எவ்வளவு தூரம் சேதாரம் அப்படின்னு தெரிஞ்சு போயிரும். அதே மாரி இங்கேருந்து தான் தாக்குறேன். பதிலுக்கு இங்க நோக்கி தான் வருங்கிறது தெரியாதா? பாதுகாப்பு ஏற்பாடு இல்லையா? இருந்தும் தான் போச்சே அப்படின்னு வெளிப்படையா அவர்களோட ராணுவ திறன் அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது. IMFல வாங்கும்போது அவர்கள் போர் நிறுத்தம் பார்க்கலாமா? வாங்குனதுக்கு அப்புறம் டக்குன்னு இந்தியாவ நோக்கி லான்ச் பண்ணுவார்களாமா? இந்தியா வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு நம்பியிருந்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. முட்டா பயலுக அப்படி நம்பியிருக்க வாய்ப்பில்ல. நம்பியிருந்தாலும் இதோ இப்ப அனுபவிக்க வேண்டியது தான். காரணம் உள்ளூர் ஆடியன்ஸ்க்கு மெசேஜ சொல்றேங்கிற பேர்ல, இப்ப ராணுவத்துல ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சேர்த்து சொல்லுங்கடான்னு இந்தியா, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சரியான பாடத்த கத்துக் குடுத்துருக்கோம். இனிமேல் இந்த மாரி சாகச பண்றேங்கிற பேர்ல விளையாடுன, இதுக்கும் மேல பதிலடி வரும். அத தாங்குவியான்னு நீயே யோசிச்சு பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டலான மெசேஜ டெல்லி, பாகிஸ்தானுக்கு குடுத்துருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.